வணக்கம். இன்னைக்கு நாம சக்தி பீடத்தில் உஜ்ஜயினிலே அமைந்திருக்கக்கூடிய மகாகாளேஸ்வரர் ஆலயத்திலே அமைந்திருக்கக்கூடிய கரசித்தி அம்பாளுடைய சக்தி பீடத்தை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இந்த சக்தி பீடத்தை மகோத்பலா பீடம் என்று அழைப்பார்கள். இந்த பீடத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது திருக்கைலாயத்திலே சதிதேவினுடைய உடலானது துண்டாடப்படுகின்ற பொழுது தாயினுடைய முள்ளங்கை விழுந்த இடமாக கூறப்படுகின்றது. திருக்கைலாயத்திலே சண்டன் பிரசண்டன் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானை தொந்தரவு செய்தார்கள். அந்த தொந்தரவு செய்தவர்களை நம்முடைய அம்பாள் வதம் செய்தார்கள். நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கு கரசித்தி நாயகன் என்ற திருப்பெயரும் உண்டு. அதனால இந்த தாய்க்கு கரசித்தி என்ற திருநாமமும் நிலவியது என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு வரலாறும் உண்டு. விக்ரமாதித்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் பக்தன் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு தன்னுடைய தலையை வெட்டி தேவிக்கு காணிக்கையாக வைத்தானாம். அதன் பொருட்டு அவனுடைய உயிரை திரும்ப தாயானவள் கொடுத்ததாகவும் மீண்டும் அவன் தலையை வெட்டி சமர்ப்பித்ததாகவும் மீண்டும் தாயானவள் தலையை வைத்து அவனுடைய உயிரை திருப்பி கொடுத்ததாகவும் வரலாறுகள் கூறப்படுகின்றன. நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் மகாகாளேஸ்வரராகவும் ஜோதி லிங்கமாகவும் சுயம்பு வடிவமாகவும் எழுந்து அருள்பாலிக்கின்றார். மகாகாளேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஒரு 500-700 மீட்டர் தொலைவில் தான் கரசித்தி தாயாருடைய ஆலயமானது அமைந்திருக்கின்றது. நாம் உஜ்ஜயினிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு சென்று நாம் இறைவனை வழிபட்டு தேவியையும் வழிபட்டு அவர்களுடைய அருளை பரிபூரணமாக பெறுவோம். நன்றி, வணக்கம்.